வாய்ப்பு. ஓகே. ஸோ எனிவே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களோட ஷேர் பண்ண போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலி இன்னைக்கு வந்து இந்த ஃபாலோ அப் அண்ட் சர்வீஸ். ஆக்சுவலி மெயின்லி வந்து நான் அந்த சர்வீஸ் பார்ட் தான் நம்ம கூட அதிகமா பேசலாம்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்துல வந்து 2 விதமா வந்து நம்ம பணம் சம்பாதிக்கலாம். எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விதம் எப்படின்னா, ஒரு பொருள விக்கிறதுனால நம்ம வருமானம் சம்பாதிக்கலாம். இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வீஸ் குடுக்கறதுனால நம்ம பணம் சம்பாதிக்கலாம். எஸ்பெஷலி இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன். இப்ப வந்து இப்ப இப்ப நான்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட்ல வந்து வேலை செய்றேன் பாருங்க. அப்ப நான் ஒரு கவர்மெண்ட்ல ஒரு அதிகாரியா வேலை செய்யும்போது, ஒரு அரசாங்கத்துல என்னுடைய 8 ஹவர் அல்லது 9 ஹவர், 10 ஹவர் நான் வேலை செய்றேன்னு சொன்னா, என்னோட சர்வீஸ்க்கு, என்னோட வேலைக்கு, என்னுடைய பரிமத்தான்க்கு, என்னுடைய தொழிலுக்காக, என்னுடைய சேவைக்காக வழங்கப்படுறது தான் என்னோட சம்பளம். சரிங்களா? அப்ப நான் வந்து அதே மாரி இன்னைக்கு என்ன தொழில் எடுத்துக்கிட்டாலும், இப்ப நீங்க வந்து ஒரு 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 ஆசிரியரா இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு லாயரா இருக்கலாம், அல்லது ஒரு டாக்டரா இருக்கலாம். ஸோ இப்ப இவங்கலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க என்ன செய்றாங்க, அவங்க உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் குடுக்குறாங்க. அவங்க வந்து உங்கள வந்து செக் பண்றாங்க. ஹெல்த்துக்கு என்னென்ன எடுக்கணும், என்ன மெடிசின் எடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றாங்க. ஸோ அதே மாரி ஒரு லாயர்ட்ட போறீங்க, ஒரு அக்ரீமென்னோ, ஒரு 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 லீகல் கன்சல்டேஷனோ உங்களுக்கு குடுக்குறாங்க. அது ஒரு சர்வீஸ் குடுக்குறாங்க. ஸோ ஃபார் தட் தே சார்ஜ் யூ. இவ்வளவு நீங்க பேமெண்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாரி நம்ம எம்.வி. பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒண்ணு வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் குடுக்குறோம். ஒரு கஸ்டமருக்கு விக்கிறோம். அல்லது ஒரு 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 நபருக்கு விக்கிறோம் அந்த ப்ராடக்ட்ஸ. அப்ப நம்ம ப்ராடக்ட்ஸ விக்கும் பொழுது நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இல்லைங்களா? அதே மாரி இந்த பிசினஸ்ல வந்து நம்ம எம்.பி.ஏ பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 விஷயங்க இருக்கு. ஒண்ணு வந்து ரொம்ப பேர் வந்து இந்த பிசினஸ் வந்து சில பேர் நெனைக்கிறாங்க, ஓ! இவங்க வந்து எம்.பி.ஏ வியாபாரம் செய்றாங்க. வியாபாரி தானே! பொருள் விக்கிறாங்க. பொருள் விக்கிறதுனால அவங்க சம்பாரிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து நம்மகிட்ட விக்கிறதுக்கு தான் வராங்க. பொருள் விக்கிறதுக்கு தான் வராங்க. அப்ப வந்து நம்மட்ட ஏதாவது வாங்க சொல்லுவாங்க அப்படின்னு நெனைக்கிறாங்க. பட் ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா, எம்.பி.ஏ பிசினஸ் வந்து 2 விஷயம் கலந்திருக்கு. ஒண்ணு வந்து நம்ம ப்ராடக்ட்ட விக்கிறோம். ஆஃப் கோர்ஸ் வி கெட் ப்ராஃபிட். அல்லது உங்களுக்கு நெறைய ஏபிஎஸ்ல இருந்து ப்ராடக்ட் வாங்கும்பொழுது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அந்த பிவில வந்து உங்களுக்கு போனஸ் கிடைக்குது. ஆனா அத தவிர்த்து நம்ம பிசினஸ்ல வந்து ஆக்சுவலி நம்ம ப்ராடக்ட்ட விக்கிறது மட்டும் அல்லாம, நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் குடுக்கணும். ஓகே. நல்ல ஒரு சேவை வழங்கணும். அந்த செபி சொல்லும்போது நாங்க என்ன சொல்றோம்னா சேவை. அப்ப இந்த சேவைன்னு சொல்லும்பொழுது, அ என்ன மாரி சேவை நம்ம இந்த பிசினஸ்ல வந்து நம்ம குடுக்க போறோம். நம்ம சர்வீஸ் பண்ண போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப இந்த வியாபாரத்த நீங்க ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணும். ஒரு லாங் டெர்ம் பிசினஸா கொண்டு வரணும். ஒரு சக்சஸ்ஃபுல் ஏபி ஆகணும். நீங்க ஒரு டைமண்ட் லெவல் அபோவ் மேல போகணும் அப்படின்னா, இந்த சர்வீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து நம்ம பிசினஸ் வந்து நம்ம எம்.பி.ஏ வியாபாரம் வந்து ஒரு 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 ஷார்ட் டெர்ம் கிடையாது. இட்ஸ் அ லாங் டெர்ம் பிசினஸ். இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கம் இருக்கு. ஒரு ஒரு உங்களுடைய லெகசி இன்கம் இருக்கு. உங்களுடைய ஹோல் ஜெனரேஷனுக்கு இன்கம் வரப்போகுது. அப்ப இப்படிப்பட்ட வியாபாரத்த நம்ம எப்படி செய்யணும்? அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. அப்ப இந்த சர்வீஸ் சொல்லும்போது, இந்த சேவைன்னு சொல்லும்பொழுது, ஈவன் நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போறீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட போனா கூட, கண்டிப்பா வந்து நீங்க அங்க என்ன மாரி சர்வீஸ் குடுக்குறாங்கன்னு நீங்க பார்ப்பீங்க. இப்ப நம்மளுக்கு பெரும்பாலும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம்னா, அந்த ரெஸ்டாரண்ட் ஒண்ணாவது சுத்தமா இருக்குதா? நல்ல ஒரு சாப்பாடு குடுக்குறாங்களா? அந்த சாப்பாடு சுவையா இருக்குதா? அந்த வந்து நம்ம கேட்டத உடனே வந்து சர்வீஸ் பண்றாங்களா? அல்லது ஒரு 10 தடவ கூப்பிட வேண்டியதா இருக்கா? நம்ம ஒரு ஒரு சாப்பாட ஆர்டர் பண்றதுக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்ப நீங்க ஒரு கடைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போய் நீங்க அந்த சாப்பாடு நல்ல ருசியாவும் சாப்பிடுறீங்க. உங்கள வந்து கவனிக்கிறாங்க. உங்கள உடனே உடனே கவனிக்கிறாங்க. உங்கள ஒரு இம்பார்ட்டன்ட் பெர்சனா பார்க்குறாங்க. உங்களுக்கு ஃபுட் பரிமாறுறாங்க. அந்த டைம் பிரகாரம் எல்லாம் செய்றாங்க. அப்ப அந்த அந்த சர்வீஸ் உங்களுக்கு அந்த சேவை பிடிச்சிருந்தா, நீங்க இன்னும் ஒரு 10 பேர் பேசுவீங்களா இல்லையா? 10 பேர் சொல்லுவீங்களா இல்லையா? அந்த ரெஸ்டாரண்ட் இஸ் குட். ஃபுட் ஆல்சோ நைஸ், கிளீன் அண்ட் குட் சர்வீஸ் இஸ் வெரி குட். அந்த மாரி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி தான் நம்ம இந்த எம்.பி.ஏ பிசினஸ் பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து நம்ம இந்த சர்வீஸ் பத்தி பேசுறோம்னு சொன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த எம்.பி.ஏ பிசினஸ்ல வந்து பெரும்பாலும் நம்ம வந்து இந்த அ அ அ அ எப்போதும் வந்து மலாய்ல சொல்லுவாங்க. அ மெல் ம ம மஞ்சுவால், மனாஜர் இன்னொன்னு வந்துட்டு மெம்பரி பிரிமாத்தான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டா 4 எஸ், 1 எம் சொல்லுவோம் எப்போதும். அந்த எஸ் நம்பர் 1 எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் யூஸ். நம்ம வந்து சொந்தமா ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் செல்லிங். நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணா தான் அந்த ப்ராடக்ட்டோட தன்மை தெரியும். நம்ம வந்து ப்ராடக்ட்ட செல்லிங் பண்ணுவோம், விப்போம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ட விக்கிறதோட சேர்த்து நம்ம ஸ்பான்சர் பண்றோம். ஸ்பான்சரிங் சொன்னா இந்த வியாபார வாய்ப்பு குடுக்குறோம். ஓகே. இத 3ஓட சேர்த்து 4வது வர்றது தான் பார்த்தீங்கன்னா, சர்வீஸ். அப்ப நம்ம வந்து இந்த வியாபாரத்துல எம்.பி.ஏ பிசினஸ்ல நீங்க சொந்தமா யூஸ் பண்றீங்க. ப்ராடக்ட்ட விக்கிறீங்க. அதே சமயத்துல நீங்க வந்து ஸ்பான்சர் பண்றீங்க. அதே சமயத்துல உங்களோட ஏபிஓக்கும், ஏபிசிக்கும் நீங்க சர்வீஸ் குடுக்கணும். அவங்களுக்கு சேவை செய்யணும். அந்த வியாபாரத்த வந்து அவங்களுக்கு வந்து நம்ப
நல்ல முறையில நீங்க ஃபாஸ்டா சர்வீஸ் பண்ணீங்கன்னா, உடனுக்குடன் சர்வீஸ் பண்ணீங்கன்னா, உங்க வியாபாரத்துல நிறைய அதிகமான ஏபிஎஸ் வருவாங்க. உங்களுடைய வியாபாரத்துல நிறைய அதிகமான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அப்ப இந்த வியாபாரத்துல வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் குடுக்கும்போது, உங்களோட ரொம்ப நாளா அவங்கள பிடிச்சிருச்சுன்னா, உங்களோட ரொம்ப நாளா இருப்பாங்க. யூ சி ஈவன் வி இன் அவர் பிசினஸ் நாங்க வந்து இன்னைக்கு ஒரு மோர் தென் 25 இயர்ஸ் இந்த பிசினஸ்ல இருக்கோம். இன்னைக்கு எங்ககிட்ட ஆரம்பத்துல பதிஞ்சவங்க 25 வருஷத்துக்கு முன்ன பதிஞ்சவங்க கூட இன்றைக்கு வரைக்கும் ரெனியூ பண்ணிட்டு இருக்காங்க எம்ஏ பிசினஸ்ல. இன்றைக்கு வரைக்கும் ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் தே லைக் அவர் சர்வீஸ். ஸோ அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு மெசேஜ் பண்ணாலோ, ஒரு இது கான்டாக்ட் பண்ணாலோ, உடனுக்குடனே நம்ம பதில் குடுக்குறோம். உடனுக்குடனே அவங்க எதுவும் பொருள் கேட்டா கூட எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு எடுத்து குடுக்குறோம். அல்லது அவங்களுக்கு வேற எதுவும் கேள்விகள் இருந்தாலும் நம்ம உடனுக்குடனே அவங்களுக்கு வந்து நம்ம தெளிவுபடுத்துறோம். சரிங்களா? அப்ப இந்த சர்வீஸ் சொல்லும்போது நம்ம என்ன மாரி சர்வீஸ் எப்படி செய்யலாம்? அப்படின்னு நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்ன, நம்ம சொன்ன மாதிரி இந்த சர்வீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பொருள் வித்துட்டோம் அப்படின்றத தவிர, ப்ராடக்ட் விக்கிறதோட சேர்த்து நம்ம ஏபிஓக்கு இந்த வியாபாரத்த பத்தி சொல்லிக் குடுக்கணும். பொருள பத்தியும் பேசணும், பொருள் விளக்கம் குடுக்கணும். இந்த பிசினஸ் பத்தி ஏன் இந்த வியாபாரம் செய்யணும், இதுல என்ன நன்மைன்றது விளக்கம் குடுக்கணும். அந்த மாரி நம்ம இந்த வியாபாரத்துல ஒரு ஃபாஸ்ட் சர்வீஸ், ஒரு கன்டினியூவஸ் சர்வீஸ் நம்ம வியாபாரத்துல செய்தோம்னா, நம்ம வியாபாரம் வளர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நான் ஸ்லைட்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போறதில்ல. ஐம் ஜஸ்ட் ஷேரிங் வித் யூ ஆல். ஸோ நல்லா நீங்க கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்க தயவு செய்து நீங்க எழுதிக்கங்க. பாயிண்ட்ஸ் எழுதிக்கங்க. நான் என்ன சொல்ல வரேன்றத நீங்க பாயிண்ட்ஸ் எழுதிக்கங்க. பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ அம் ஷேரிங் த சர்வீஸ் பார்ட். ஸோ இப்போ வந்து நான் இந்த பிசினஸ்ல வந்து நம்ம எப்படி சர்வீஸ் பண்ண போறோம், எப்படிலாம் நம்ம சர்வீஸ் பண்ணலாம்ன்று உங்களுக்கு கொஞ்சம் கருத்துக்கள் நான் சொல்றேன். ஸோ அதுல 1வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வியாபாரத்துல வந்து அ அ நம்ம வந்து ஒரு ஏபிஓ அல்லது ஏபிசியோ இந்த பிசினஸ்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா, அவங்களுக்கு அடுத்து நம்ம இந்த வியாபாரத்துல என்ன செய்யணும் அப்படின்றது நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணணும். எப்படி சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் நம்ம வந்து உங்களுக்கு ஒரு புது ஏபிஓ பதிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து சொல்லலாம். இந்த மாரி இந்த வியாபாரத்துல வந்து எஸ்பெஷலி இப்ப எம்பிஏ பிசினஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மோர் இண்டிபெண்டன்ட் ஆல்ரெடி. இண்டிபெண்டன்ஸ் சொன்னாக்கா, ஒவ்வொருத்தரும் சுயமா இயங்கக்கூடிய வியாபாரம் ஆயிருச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ்ல வந்து ஒரு ஒரு ஆள ஏபிஓ ஸ்பான்சர் பண்ணோம்னா, அவங்களுக்கு பொருள் கூட நம்ம போய் சப்ளை பண்ணணும். ஓகே. அவங்களுக்கு ப்ராடக்ட் டெமோ பண்றதுலருந்து, ப்ராடக்ட் சப்ளை பண்றதுலருந்து எல்லாமே நம்ம செய்ய வேண்டியிருந்தது. ஆனா, இப்போ உள்ள காலகட்டத்துல இன்னைக்கு எல்லா பிசினஸ் எம்பிஏ பிசினஸ் ஆன்லைன்ல வந்துருச்சு. இன்னைக்கு எல்லாருமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஒவ்வொருத்தருமே ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ப்ராடக்ட் வந்துரும். ஸோ அந்த மாரி சொல்லும்போது, இந்த ஆர்டரிங் சிஸ்டம் வந்து ஆன்லைன்ல எப்படி ஆர்டர் பண்ண சொல்லிக் குடுத்துட்டா, ஒவ்வொருத்தருமே அவங்கவங்க அந்த பொருள வாங்கிக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஈஸியா இருக்கு. அண்ட் நெறைய இப்ப எம்பிஏல மலேசியா முழுசும் ஷாப்ஸ் இருக்கிறதுனால, நேரா ஷாப்ஸ் போய் அவங்க வாங்கிக்கலாம் பொருள. ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஏபிஓ, ஏபிசிக்கு வந்து கம்யூனிகேஷன்ல இருக்கணும். குட் கம்யூனிகேஷன். அப்ப நம்ம அவங்களோட தொடர்பு கொண்டு, அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம். குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பலாம். அல்லது குட் ஈவினிங் மெசேஜ் அனுப்பலாம். அல்லது எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம். அல்லது வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி, நான் வந்து உங்களுக்கு இந்த பிசினஸ்ல நீங்க ஏபிஓ பதிஞ்சிருக்கீங்க, அல்லது ஏபிசியா பதிஞ்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு இந்த மாசம் வந்து என்னென்ன ஆஃபர் வந்திருக்கோ, அதெல்லாம் வந்து சில இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அப்படி சொல்லும்பொழுது, இட்ஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் சர்வீஸ். ஓகே. ஸோ அப்ப வந்து நம்ம வந்து இன்னைக்கு முக்கியமா வந்து இந்த பிசினஸ்ல வந்து இப்ப முதல்ல ரேகா ஷேர் பண்ணாங்க. அப்ப ரேகா பொண்ணு ஷேர் பண்ணும்போது, இந்த எக்ஸஸ் ப்ராடக்ட் பத்தி எவ்வளவு விஷயம் ஷேர் பண்ணாங்க பார்த்தீங்களா? அப்ப இந்த எக்ஸஸ் ப்ராடக்ட் பத்தி அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுனால தானே இவ்வளவு தூரம் ஷேர் பண்றாங்க. அப்ப நீங்க வந்து சர்வீஸ் பண்ணணும். உங்களுடைய டவுன்லைன், உங்களுடைய ஏபிஓக்கு ஒரு நல்ல சர்வீஸ் குடுக்கணும்னா, நீங்க முதல்ல இந்த பிசினஸ்ல உள்ள ப்ராடக்ட்டோட நாலேட்ஜ் வந்து நல்லா கத்துக்கணும். ஸோ இந்த ப்ராடக்ட்டா இருக்கலாம், அல்லது நியூட்ரிஷனா இருக்கலாம், அல்லது ஈஸ்பிரிங்கா இருக்கலாம், அட்மாஸ்பியரா இருக்கலாம். இந்த ப்ராடக்ட் நாலேட்ஜ் நம்ம கத்துக்கிட்டா தான், அவங்களுக்கு நீங்க ஒரு நல்ல சர்வீஸ் குடுக்க முடியும். ஸோ இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நம்ம வந்து உங்க டீம்ல வந்து அ ஒரு ஒரு ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட நியூட்ரிஷன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட வந்து நியூட்ரலைட் ப்ராடக்ட் வாங்குறாங்க. அப்ப வந்து உதாரணத்துக்கு மேபி லெட்ஸ் சே தே டேக் கட் ரிசர்ச். ஒரு கட் ரிசர்ச் ப்ராடக்ட் வாங்குறாங்க. அல்லது வெயிட் லூசிங் ப்ரோகிராம் எல்லாம் எடுக்குறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அவங்களுக்கு நம்ம கரெக்ட்டா சர்வீஸ் பண்ணணும். எப்படி? அவங்க ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண பிறகு, அவங்களுக்கு வந்து முறையா எப்படி இத எடுக்கிறது? என்ன மாரி எடுக்கலாம்? மார்னிங் எப்படி எடுக்கலாம்? ஈவினிங் எப்படி எடுக்கலாம்? எத்தன தடவ எடுக்கலாம்? என்ன மாரி சாப்பாட அவாய்ட் பண்ணணும்? அப்ப இந்த மாரி இன்ஃபர்மேஷன் நம்ம அந்த ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன் உதாரணத்துக்கு பாடிக்கோட இன்ஃபர்மேஷன், ப்ரோபயோட்டிக்கோட இன்ஃபர்மேஷன், ஃபைபர் பவுடர் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு அனுப்பி அல்லது வீடியோஸ், ஷார்ட் வீடியோஸ் இருக்கு நெறைய YouTubeல. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம அவங்களுக்கு அனுப்பி, அவங்கள நம்ம எடுகேட் பண்ணணும். இந்த பேசிக்கலி இப்ப இந்த வியாபாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம யாரையும் பக்ஸா பண்ணி இத வாங்குங்க, அத வாங்குங்க, இத சாப்பிடுங்கன்னு நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. வி எடுகேட் பீப்பிள். வி மஸ்ட் எடுகேட் பீப்பிள். சம்டைம் நம்ம வந்து ராங்கா எடுத்துக்கிறாங்க. ஒண்ணு வந்து நம்மளோட ஏபிஓ, ஏபிசியோ நம்மள வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பிகாஸ் வி ஆர் ட்ரைங் டூ செல் த ப்ராடக்ட் ஒன்லி. அப்ப அவங்க என்ன நெனைக்கிறாங்க, நம்ம பொருள மட்டும் விக்க பார்க்குறாங்க.
இவங்க நம்ம கிட்ட பணம் சம்பாதிக்க பார்க்குறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன். நம்ம அவங்களுக்கு வந்து ரைட்டா சர்வீஸ் பண்ணி ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்களுக்கு இது ஏன் தேவைன்றதை நம்ம விளக்கமா சொன்னோம்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தென் தே வில் ஆட்டோமேட்டிக்லி தே வில் பை த ப்ராடக்ட். தே வில் யூஸ் த ப்ராடக்ட் கண்டினியூஸ்லி. அப்போ வந்து நம்ம கொடுக்குற சர்வீஸ் பொறுத்து இருக்கு. அப்போ ஒரு நியூட்ரிஷன் ப்ராடக்ட் ஒருத்தவங்க வாங்கினாங்கன்னா ஒரு கஸ்டமரு அவங்களுக்கு வந்து கரெக்டாக எடுக்கிறாங்களா, அந்த 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 வைட்டமின்ஸ்னால எதுவும் உங்களுக்கு எதுவும் லைக் சம்டைம்ஸ் உடம்பு சூடாக இருக்கலாம், அல்லது அந்த ப்ராடக்ட் எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சில வித்தியாசங்கள் தெரியலாம். அப்போ ஏதாவது உங்ககிட்ட அவங்க திருப்பி வந்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு கரெக்டா பதில் சொல்லி அவங்களை கரெக்டா கைட் பண்ணி சர்வீஸ் பண்ணும் பொழுது உங்களை அவங்களுக்கு நல்லா பிடிச்சிரும். உங்களை நல்லா பிடிச்சிருச்சுன்னா உங்க சர்வீஸ் பிடிச்சிருச்சுன்னா கண்டினியூஸ்லி தே வில் பி ஸ்டேயிங் இன் அவர் டீம் அண்ட் கண்டினியூஸ்லி தே வில் பி டூயிங் த பிஸ்னஸ். சரிங்களா? ப்ராடக்ட் யூஸராகவும் இருப்பாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதே சமயத்தில் நம்ம நியூட்ரிஷன் மட்டும் கிடையாது பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து உதாரணத்துக்கு இப்போ நம்மளாம் என்ன செய்யணும்னு சொன்னால் உதாரணத்துக்கு இந்த ஹைடெக் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு ஈஸ்பிரிங் எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம ஈஸ்பிரிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கஸ்டமர்ஸ்லாம் வந்து சில பேர் நம்ம போய் பூட்டி விட்டுருக்கோம். சில பேர் சொந்தமாக பூட்டிக்குவாங்க. ஆஃப்டர் 1 year அந்த ரெட் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஈஸ்பிரிங் கார்ட்ரிட்ஜ் மாற்ற வேண்டியிருக்கும். சில பேர் வந்து அவங்க சொந்தமாக செஞ்சுக்குவாங்க. டிஐஒய் அவங்களே ஆர்டர் பண்ணி அவங்களே சொந்தமாக ஈஸ்பிரிங் கார்ட்ரிட்ஜ் மாற்ற கற்றுக்குவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி சில பேருக்கு தெரியலன்னா நான் பர்சனலாக போய் நம்ம என்ன செய்வோம் அவங்களுக்கு அதை மாற்றி கொடுப்போம். எப்படி அதை யூஸ் பண்ணுறது, எப்படி அதை வந்து கார்ட்ரிட்ஜ் மாற்றுறது, அந்த ரப்பர் டியூப்லாம் எப்படி மாற்றுறது. தென் வி கோ அண்ட் சர்வீஸ் தேம் அண்ட் தே வெரி ஹாப்பி. ஓகே, ஐ டோன்ட் சார்ஜ் தம் எனிதிங் ஆல்சோ. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எம்பிஏல கூட இந்த மாதிரி இந்த கார்ட்ரிட்ஜ் மாற்றுறதுக்கு அல்லது இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து செய்யறதுக்கு வந்து இப்போ ஒரு எம்பிஏ சர்வீஸ் டீம் கூட உருவாக்கிட்டாங்க. எம்பிஏல ஒரு சர்வீஸ் டீமே இருக்கு. ஸோ நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ்க்கு எம்பிஏ கால் பண்ணீங்கன்னா எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ உங்களுக்கு அனுப்பி அங்கே ஆள் அனுப்பி அந்த ப்ராடக்ட் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு செய்கிறாங்க. பட் யூ ஹேவ் டு பே தம். ஓகே, தே வில் சார்ஜ் யூ. ஸோ இப்போ நம்மளோட ஏபிஓஸ்க்கு நம்ம முக்கியமாக சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்களே மாற்றிக்குவாங்க. நம்மளும் போய் அதை சொல்லி கொடுக்கலாம். இப்போ ரீசென்ட்லி ஒரு கேஸ் பாருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு அயன் வாங்கியிருந்தாங்க. அப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து இந்த அயன் வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த அயன் சரியா வேலை செய்யல. சர்வீஸ் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னாங்க. அப்போ நம்ம வந்து சரி அவங்களால போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போய் சர்வீஸ் பண்ண அனுப்பணும். ஆனால் சம்டைம்ஸ் இந்த அயன்லாம் கொண்டு போய் சர்வீஸ் கொடுக்க போனோம்னா ஒரு ஃபியூ டேஸ் ஆகும் சில கம்பெனியில், சில பிலிப்ஸோடலாம். அப்போ நம்ம நம்மளோட யூனிட் கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு ஒரு 2 days பாவிச்சுக்கோங்க, நான் போய் அதை சர்வீஸ் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ரிப்பேர் வந்து பண்ணி கொடுக்கும் பொழுது தே ரியலி ஃபீல் ஹாப்பி, வெரி ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி சில கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அயன் வாங்கி அதுக்கப்புறம் தெரிஞ்ச சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு 5-6 பிலிப்ஸ் அயன்லாம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய நொக்ஸா ப்ரெஷர் குக்கர், நொக்ஸா பிலிப்ஸ் நொக்ஸா பிரெட் மேக்கர், அந்த மாதிரி பிலிப்ஸோட ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ whatever ப்ராடக்ட்ஸ் வி செல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம சர்வீஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணி மாற்றி கொடுக்கணும். ஈவன் சம் கஸ்டமர்ஸ், சம் ஏபிஓஸ் அவங்க நியூட்ரிஷன் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒத்து வரலன்னு சொல்லுவாங்க, அல்லது கெட்டு போயிருக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் அவங்களால போய் சொந்தமாக மாற்ற முடியுதுன்னா மாற்றிடுவாங்க. அதர்வைஸ் வி ஹெல்ப் தேம் டு சர்வீஸ். அப்போ நம்ம அந்த ப்ராடக்ட் கொண்டு போய் எங்கள் எம்பியில் கொடுத்து அதை ரிட்டர்ன் பண்ணி மாற்றி கொண்டு கொடுக்கும் பொழுது தே வில் பி வெரி வெரி ஹாப்பி. ஸோ அப்போ வந்து இந்த சர்வீஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிஸ்னஸ்ல வந்து எஸ்பெஷலி வி நீட் டு சர்வீஸ் டைம். நம்ம ஒரு கால் பண்ணி சர்வீஸ் பண்ணலாம், நம்ம சொன்ன மாதிரி பர்சனலி போய் பார்க்கலாம். அல்லது இன்னும் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏபிஓஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பர்த்டே மெசேஜ் பண்ணலாம். ஒரு பாராட்டு, ஒரு பர்த்டே மெசேஜ்லாம் பண்ணீங்கன்னா they will be very happy. இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் சர்வீஸ். ஓகே, உங்களுடைய ஏபிஓஸ் உங்களுடைய ஏபிசி வந்து உங்களோட ஒரு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க, அந்த கனெக்ஷன்ல இருப்பாங்க. ஸோ they'll be very happy when you send a birthday message. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏபிஓ அல்லது ஏபிசி நல்ல ஒரு கஸ்டமராக இருந்தாங்கன்னா கூட சின்ன சின்ன கிஃப்ட் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் கூட அண்மையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஏபிஎஸ் நிறைய ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா ஐ வில் கிவ் அ ஸ்மால் வைட்டமின் புக் வச்சிருப்பேன், கொடுப்பேன். அல்லது சம்டைம்ஸ் நம்ம இப்போ எம்பியில் பார்த்தீங்கன்னா எம்பி 90 years செலிப்ரேஷன் ஒரு துணி பேக் கூட வெளியாக இருக்குது, 5 ringgit தான். இட்ஸ் வெரி நைஸ். அந்த பேக்லாம் வந்து நல்லா தாங்கும் பாருங்க, அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் இருக்கும். பொருள் நல்லா தூக்கிட்டு போகலாம், ஹெவியாக போட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஒரு 5 ringgit தான் பாருங்க. லெட்ஸ் சே உங்க கஸ்டமர் உங்க ஏபிஓ ஒரு 500 வெள்ளி 1000 வெள்ளி ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா வை நாட் விச் ஒரு 5 வெள்ளி நம்ம ஒரு கிஃப்டாக கொடுக்குற ஒரு இது இல்லைங்களா, ஒரு நோ ப்ராப்ளம். பட் ஓகே, ஸோ அவங்களும் வில் பி வெரி ஹாப்பி. ஸோ தே வில் கண்டினியூஸ்லி தே வில் கீப் இன் டச் வித் யூ, தே வில் கீப் பையிங் த ப்ராடக்ட்ஸ். அவங்க வந்து பிஸ்னஸில் வந்து தொடர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் சரி, நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்குறதும் சரி, வி கீப் இன் டச். ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த வியாபாரம் வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ ரொம்ப பேர் என்னன்னா அந்த சர்வீஸ் பண்ணுறதுல வந்து நம்ம கொஞ்சம் லேக்காக இருக்கிறோம். என்ன ரொம்ப சில பேர் கணக்கு பார்ப்பாங்க, ஐயோ இதுக்குன்னு நம்ம போகணுமா, அவங்க வீட்டுக்கு காடிக்கு என்ன ஊற்றிக்கிட்டு போகணுமே, அவங்கள போய் பார்க்கணுமே, அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் நான் போய் செஞ்சு கொண்டு கொடுக்கணுமே, அது ரிப்பேர் பண்ணணுமே அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா உங்களோட பிசினஸ் லாங் டேர்ம் இருக்காது. இப்போ நம்ம அந்த மாதிரி சர்வீஸ் பண்றதுனால நிறைய ஆர்டர்ஸ் வருது, நிறைய ரெஃபரல் கொடுக்குறாங்க. ஓகே, நீங்க
ஈவன் சில பேர் வந்து நம்மகிட்ட குறைப்பட்டுக்குவாங்க. அந்த ஏபிஓ ஒருத்தர் வாங்கினேன் சார், அவர் இந்த ப்ராடக்ட் கொடுத்தேன், செஞ்சு கொடுக்க சொன்னேன், அவர் செஞ்சு கொடுக்கறது கூட ஹெல்ப் பண்ண கூட இல்லை சார் அப்படின்னுவாங்க. அப்போ வந்து இப் த ஏபிஓ நாட் ஹாப்பி ஓ ஏபிசி நாட் ஹாப்பி, அவங்க கண்டினியூஸாக வந்து ப்ராடக்ட் அவங்க வாங்குவாங்களா அல்லது இந்த பிஸ்னஸை தொடர்ந்து இருப்பாங்களான்றது சந்தேகம் இல்லையா? ஸோ அதனால இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ்ல ஒவ்வொரு ஏபிஓவும் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் பார்ட். ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ பிஸ்னஸ் மெம்பராக இருப்பாங்க, ரினியூ பண்ண மறந்துடுவாங்க. ஏன்னா தே ஆர் நாட் வெரி ஆக்டிவ்லி பில்டிங் த பிஸ்னஸ். சில பேர் ஆக்டிவா பில்ட் பண்ணுவாங்க, சில பேர் ரினியூ பண்ண மாட்டாங்க. பட் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் தே மே பில்ட் த பிஸ்னஸ் சீரியஸ்லி. வி டோன்ட் நோ. இப்போ ஏன்னா இந்த பிஸ்னஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்க நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த வியாபாரத்தை வந்து அவங்க சீரியஸா பார்க்க வாய்ப்பு இருக்கு. இந்த பிஸ்னஸ் பில்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த ரினியூவல் பார்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சம்டைம் வி கேனாட் சே இந்த ஒரு 3-4 வருஷம் எங்களோட டீம்ல கூட சில பேர் 5-6 வருஷத்துக்கு நாங்கள் ரினியூ பண்ணியிருக்கிறோம். சில பேர் இடையில கூட 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த பிஸ்னஸ் செய்யணும்னு அவங்க வராங்க. ஓகே, 20 வருஷமா கஸ்டமரா இருக்காங்க, ஏபிஓ இருக்காங்க, ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க. பட் தே ஆர் நாட் லுக்கிங் இன்டு தி பிஸ்னஸ். ஆஃப்டர் 20 இயர்ஸ் இப்போ இந்த பிஸ்னஸ் நான் செய்யலாம், நல்ல ஒரு வியாபாரமா இருக்கு, இவ்வளவு நாள் எனக்கு சர்வீஸ் பண்றீங்க, நீங்களும் இந்த வியாபாரம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை நாங்க பாக்குறோம், நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வராங்க. அப்படின்னு சொல்லும்போது இந்த ரினியூவல் பார்ட் நெவர் மிஸ். அப்ப நீங்க ரினியூவல் ரிமைண்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் ரொம்ப ஈஸியா போச்சு எம்பிஏல. நீங்க ரினியூ பண்றதுக்கு ஒவ்வொரு ஏபிஓவும் அவங்ககிட்டயே நீங்க ஆன்லைன்ல போய் அவங்களோட டெபிட் கார்டோ அல்லது மாஸ்டர் கார்டோ அந்த ரினியூவல் ஆட்டோ ரினியூவல் இருக்கு. அதுல ஆட்டோ ரினியூவல் அவங்க டெபிட் கார்டோ மாஸ்டர் கார்டோ போட்டுட்டாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 20 ரிங்கிட் ஆட்டோமேட்டிக்லி எம்பிஏ அவங்களை டிடாக்ட் பண்ணிக்கிட்டு ரினியூ பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அவங்களுக்குன்னு நம்ம கால் பண்ணிக்கிட்டு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லை பாருங்க. ஸோ இதுவும் முடிஞ்சா நீங்க என்ன செய்யலாம், இப்போ இன்னையில இருந்து புதுசா ஒரு ஏபிஓ சைன் பண்றீங்கன்னா அந்த சைன் பண்ணும் பொழுது அவங்க டெபிட் கார்டோ அல்லது ஏபிஓ அல்லது ஒரு மாஸ்டர் கார்டு நம்பரோ அதுல போட்டுருங்க. அப்ப அந்த அந்த பேங்க் கார்டு இருந்ததுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்லி 20 ரிங்கிட் வருஷத்துக்கு ஒரு டிடாக்ட் பண்ணிட்டு ரினியூ பண்ணிடுவாங்க. ஈஸியா ஆட்டோ ரினியூவல் போட்டுடலாம். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரொம்ப ஏபிஓஸ் இன்னைக்கு பாருங்க, ஒரு டீம்ல வந்து ஒரு 100 பேர் வராங்கன்னா ஆஃப்டர் 1 இயர் இவன் நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்கலன்னா மேபி 20 பேர் 30 பேர் இந்த பிசினஸ்ல ரினியூ பண்ணாம போயிடுவாங்க. ஸோ யோர் நம்பர்ஸ் இந்த டீம் கேன் கோ டவுன். ஓகே, அது ஒரு காரணம். ஸோ அப்போ ஒன்று நம்ம சர்வீஸ் கரெக்டாக கொடுக்கலன்னா அவங்க ரினியூ பண்ண மாட்டாங்க, பிஸ்னஸ் லாங் டர்மாக இருக்க மாட்டாங்க. அதுவும் நம்ம பார்த்துக்கணும், அந்த ரினியூவல் பார்ட்டு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இப்போ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நேற்று கூட நான் எம்பிஏ HQல இருந்தேன். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப பேர் வந்து இப்போ பதிகிறவங்களாம் வந்து எம்பிஏ பிஸ்னஸ்ல தே ஹேவ் தி ஏபிஓ நம்பர். பதியும் பொழுது தே வில் ஹேவ் த இமெயில் அட்ரஸ் அண்ட் ஆல்சோ ஃபோன் நம்பர். இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏபிஓ நம்பர் அண்ட் ஃபோன் நம்பர் phone number and email, a phone number and email must be registered. இப்ப நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கலி நம்ம ஃபார்ம்ஸ்ல இருக்குது. தோஸ் டேஸ் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்ன பதிஞ்சவங்க சில பேரு அவங்க இமெயில் ஐடி அங்க இல்ல, இமெயில் அட்ரஸ் இல்ல, போன் நம்பர் அங்க இல்ல அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து பிசினஸ்ல எம்பிஏ பிளாக் பண்ணிடுவாங்க. நேற்று தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஸோ நீங்க வந்து இந்த 30ஆம் தேதிக்குள்ளார உங்களோட ஏபிஓஸ் இந்த 1ஆம் தேதி ஆகஸ்ட் பிறகு எம்பிஏ வந்து அந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் பிளாக் பண்ண போறாங்க. தே கேனாட் ஆர்டர் அண்ட் ஆல் தட் வில் பி ப்ராப்ளம். ஸோ உங்களுடைய பழைய ஏபிஓஸ் யாரும் அவங்க இமெயில் அட்ரஸ் கொடுக்கல, ஃபோன் நம்பர் கொடுக்கலன்னா தயவு செய்து கொலெக்ட் பண்ணி நீங்க எம்பிஏல சப்மிட் பண்ணிடுங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது இப்போ அண்மையில் நேற்று தான் எம்பிஏ HQல நான் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் உங்களோட ஏபிஓஸ் ஒவ்வொருத்தரும் மேக் ஷுவர் தே ஹேவ் அ ரைட் ஃபோன் நம்பர், மேக் ஷுவர் தே ஹேவ் அ ரைட் இமெயில். பிகாஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ வந்து 1 ஆகஸ்ட்ல இருந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. whatever ப்ராடக்ட் நம்ம போய் எம்பிஏல நீங்கள் நேராக வாங்கினா கூட எம்பிஏ வந்து ரெசிட் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. எல்லாமே இப்போ வந்து இமெயில் பண்ணிடுவாங்க. அந்த ரெசிட்டை வந்து இமெயில் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால எல்லாருக்கும் வந்து இமெயில் தேவை, கண்டிப்பாக தேவை. அதே சமயத்தில் இப்போ நம்மளுடைய மலேசியா அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்காக இ இன்வாய்சிங் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இ இன்வாய்சிங் மிஸ்டேக்கன். அப்போ இந்த இ இன்வாய்சிங்ல என்னன்னாக்கா நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் எங்க இந்த கடையில் எங்கேயும் போய் வாங்கினா கூட இனிமேல் பட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அஃபிஷியலா வந்து பிரிண்ட் அவுட் ரிசீட் கொடுக்காம உங்களோட இமெயிலுக்கு அனுப்பிடுவாங்க ரிசீட்டை. அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இமெயில் பண்ணிடுவாங்க நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்கன்னு. அதே மாதிரி இப்போ எம்பிஏலையும் வந்து அந்த இ இன்வாய்சிங் வந்துருச்சுன்னா நீங்க என்னென்ன ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்களோ உங்களுக்கு டைரக்டா ஒரு இமெயில் வந்துடும். ஓவரால் உங்களோட இன்கம் எவ்வளோ, என்ன மாதிரி ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்கன்றது நம்மளுடைய LHDN, நம்மளுடைய லிம்பாகா அசில் டலம் நகரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எம்பிஏவும் ஒரு இ இன்வாய்சிங் அனுப்பிடுவாங்க. ஸோ போக போக உங்களுக்கு பிரிண்ட் அவுட் காப்பி கிடைக்காது. ஸோ அதனால வந்து இமெயில் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்.
Make sure all the ABOs have an email. So இதுவும் ஒரு சர்வீஸ். You have to call all your ABOs, tell them ரினியூவல் பார்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இன்வாய்ஸ் செய்யறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட இமெயில் அங்கே கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கணும். ஈவன் ரேகா ஆல்சோ டெல்லிங் வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அவங்களாம் அக்கௌண்டனாக இருக்காங்க, அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் தெரியும். கண்டிப்பாக வந்து இன்வாய்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இமெயில் ரெக்கார்ட் இருக்கணும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணீங்கன்னா ஹைடெக் ப்ராடக்ட்ஸ் ஈஸ்பிரிங்காக இருக்கலாம், அட்மாஸ்பியராக இருக்கலாம், ஈவன் ஐ கஸ்டமர்ஸ் அந்த அட்மாஸ்பியர் கூட அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் எதுனா நம்ம போய் செய்து கொடுக்கும் பொழுது அவங்க தே வெரி ஹாப்பி அண்ட் அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா இன்னும் 4 பேர் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறைய ஏபிஓஸ் உங்கள் டீமில் வருவாங்க, உங்களுக்கு நிறைய ஏபிசி கஸ்டமர்ஸ் வருவாங்க. அண்ட் மேக் ஷுவர் வி கிவ் அ ஃபாஸ்ட் சர்வீஸ். ஓகே, அண்ட் சேம் டைம் த கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன் சொல்லும் பொழுது நம்ம வந்து இந்த வியாபாரத்துல நல்லா சிறப்பாக செய்யணும்னா நம்ம ஒருத்தவங்களோட கம்யூனிகேட் பண்றோம், அவங்களும் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும் பாருங்க. இப்போ அண்மையில கூட ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க. ஒரு ஏபிஓ வந்து எனக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ணுவாங்க, சார் இது எப்படி சார், இன்னும் எப்படி இருக்கு சார், இந்த ப்ராடக்ட் இருக்கா சார், இது இருக்கா சார் அப்படின்னுவாங்க. அப்போ நம்ம வந்து மெசேஜ் பண்ணுவோம், டக்குன்னு உடனே மெசேஜ் கொடுப்போம். ஆனால் நம்ம ஒரு விஷயம் சொல்றதுக்கு நம்ம வந்து மெசேஜ் பண்ணி திருப்பி பதில் கேட்போம், ஒரு வாரம் அவங்க பதில் வர்றதுக்கு. அப்போ அன்னைக்கு அவங்க திருப்பி நான் மறுபடியும் 2-3 நாள் கால் பண்ணி அவங்க ஃபோன் எடுத்த பிறகு சொன்னேன், நம்ம கம்யூனிகேஷன் வந்து 2 வேவா இருக்கணும். நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எதுனா உடனே பதில் கொடுக்குறேன், உடனே உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு ஒரு கேள்வியோ உங்களுக்கு ஒரு இது கேட்கும் பொழுது நீங்க உடனே எனக்கு பதில் கொடுத்தா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் ஒரு மெசேஜ் பண்ணலாம், அப்படி ஒரு மிஸ் கால் இருந்தாலும் திருப்பி நீங்க கால் பண்ணலான்னு. ஸோ ஆக்சுவலி இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் இந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கு. ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் யாருமே வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்றதில்ல, மதிக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சுங்க, நான்லாம் வந்து இந்த ஃபோன் வந்து இல்லாத காலத்துல நம்ம ஃபோன் வந்து டெலிஃபோன் லேண்ட்லைன்லாம் இல்லை. ஒரு காலத்துக்கட்டத்தில் லேண்ட்லைன்ல கூட வீட்டில் இருக்காது தெரியுங்களா. அப்போல்லாம் வந்து பப்ளிக் ஃபோன். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, எத்தனை பேர் இந்த பப்ளிக் ஃபோன் யூஸ் பண்ணிருக்கீங்க? தோஸ் டேஸ் பப்ளிக் ஃபோன் எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க? பப்ளிக் ஃபோன் நீங்க 10 காசு 20 காசு போட்டு ரவிச்சந்திரன் யூஸ் பண்ணிருக்கீங்க. வேற யாரு? பப்ளிக் ஃபோன். அந்த டைம்லலாம் வந்து வீட்டில் ஃபோன் இருக்காது, அங்க பப்ளிக் ஃபோன்ல போய் 10 காசு 20 காசு போட்டு கால் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து தேங்க்யூ ரொம்ப பேர் போட்டிருக்கீங்க, ரொம்ப பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க பப்ளிக் ஃபோன், தெரியுது பாருங்க. அந்த காலகட்டத்தில் பப்ளிக் ஃபோன் இல்லாத இருக்கும், வெளியே போய் நம்ம கால் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து லேண்ட்லைன் வந்துச்சு. லேண்ட்லைனா வீட்டுக்கு வீடு ஃபோன் போட்டாங்க. அப்ப ஒரு ஃபோன் வந்துருச்சுன்னா அந்த வீட்டில் அலறி அடிச்சுட்டு எல்லாரும் போவாங்க ஃபோன் எடுக்கிறதுக்கு. எவ்ரிஒன் வில் ரன் டு த ஃபோன் டு ஆன்சர் த ஃபோன். ஓகேங்களா? அந்த காலகட்டத்தில் ஃபோனுக்கு வந்து அவ்வளவு மதிப்பு. அந்த காலகட்டத்தில் ஒரு கால் வந்துச்சுன்னா இன்னும் ஒரு முக்கியமான காலா இருக்கும், ஒரு முக்கியமான ப்ராப்ளமா இருக்கும், ஏதோ கால் பண்றாங்க, உடனே போய் போனை என்டர்டெயின் பண்ணுவோம், எடுப்போம், பேசுவோம். அந்த காலகட்டத்தில் லேண்ட்லைன். அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் போன் வந்துச்சு பாருங்க. ஹேண்ட் போன் வந்த உடனே வெரி எக்ஸைட்டட் பீப்புள், வெரி எக்ஸைட்டட். வா, ஹேண்ட் போன் எங்க வேணா நான் எடுத்துட்டு போகலாம். பெருசா இருந்துச்சு, இவ்வளவு பெருசுலாம் இருக்கும் ஹேண்ட் போன், பெருசா தூக்கிட்டு போகணும் பெட்டி மாதிரி. அந்த காலகட்டத்தில் நான் முதல்ல ஹேண்ட் போன் வாங்கும்போது இவ்வளவு பெருசு இருக்கும், பெருசு ஹேண்ட் போன். அது வந்து நீங்க காதுக்கு பிடிச்சி கஷ்டம், பெருசா இருக்கும், இப்படி தூக்கிட்டு பேசணும். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த ஃபோனோட மகிமையை கேட்டு, அது ஃபோன் யார் கால் வந்துட்டா உடனே மெசேஜ் பண்ணுவோம், உடனே இது பண்ணுவோம், அப்படி இருந்தது. இப்போ வந்து ஃபோன் வந்து யாரும் கருதுறது இல்லை. ஒரு கால் வந்து அது இருக்கட்டும், அது 10 வாட்டி அடிச்ச கூட எடுக்கிறது இல்லை, அவர் 10 மெசேஜ் வந்தாலும் பார்க்கறது இல்லை. ஏன்னா ஒரு சப்பாத்தோட அருமை சப்பாத்து இல்லாதவனுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. ஒரு சப்பாத்துடைய அருமை சப்பாத்து இல்லாம வெறுங்காலம் நடக்கிறவனுக்கு தான் சப்பாத்தோட அருமை தெரியும், இல்லைங்களா? அதே மாதிரி வாழ்க்கையில வந்து சில பொருட்கள் நம்மளுக்கு வந்து சில இது வந்து ஈஸியா கிடைக்கும் போது அதை வேல்யூ பண்ண மாட்டோம். ஈஸியா இருக்குது, அதை வேல்யூ பண்ண மாட்டோம். இல்லாத போது அதுக்காக அடிச்சுக்கிறோம், ஐயோ அது இல்லையே எனக்கு, அது எனக்கு வேணும்னு. இருக்கிறப்ப அதை வந்து கருதுறது இல்லை. ஸோ இந்த ஃபோன் பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான விஷயம். இன்னைக்கு டெக்னாலஜினால நிறைய நல்ல விஷயமும் இருக்கு. இந்த ஃபோன்னால நிறைய விஷயம், நல்ல விஷயம் நம்ம செய்யலாம். எஸ்பெஷலி நம்ம பிஸ்னஸ்க்கு, பிஸ்னஸ்க்கு இந்த ஃபோன் வியாபாரத்துல ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஸோ அதை நம்ம கரெக்டாக முறையாக பயன்படுத்தி இந்த பிஸ்னஸ் மூலிமா நீங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஏபிஓ ஏபிசிக்கு இட் வில் வெரி யூஸ்ஃபுல். அதே சமயத்தில் சில பேர் ஃபோன் வச்சுக்கிட்டு அந்த ஃபோனில் சிம்பிளி they really waste the time, they don't know how to use the phone businessல, they cannot be successful. ஈவன் இப்போ கூட நிறைய சோசியல் மீடியா வந்துருச்சு இல்லைங்களா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், இப்போ வந்து இந்த ஃபோனில் வரக்கூடிய டெக்னாலஜி, ஈவன் வாட்ஸ்அப் இதை கூட தப்பாக பயன்படுத்துகிறாங்க. ஈவன் டிக்டாக் தப்பாக பயன்படுத்துகிறாங்க. டிக்டாக் பாருங்க,
ஒரு கூட்டம் இந்த டிக்டாக்கை யூஸ் பண்ணி எப்படி நல்லா பிசினஸ் பண்ணலாம், எப்படிலாம் நல்ல நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணலாம்னு பாக்குறாங்க. அதே இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இதே டிக்டாக்னால கொலை இல்ல, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சில பேர். இதே டிக்டாக்னால நம்ம இந்திய சமுதாயம் டிக்டாக்ல சண்டை போட்டுக்கிட்டு தற்கொலை பண்ற அளவுக்கு போகுது. மற்ற இனம் டிக்டாக்ல எப்படி பிசினஸ் பண்ணலாம், எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு போகலாம், என்ன நல்ல விஷயம் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த சோசியல் மீடியாவும் நல்ல விதத்துக்கும் ஏற்படுது, தீய விஷயத்துக்கும் ஏற்படுது. நிறைய புலியும் நடக்குது. அது நல்லாவும் பயன்படுத்திக்கலாம். நம்ம பிசினஸ்ல எம்பிஏ பிசினஸ்ல இருக்கிற எஸ்பெஷலி ஆல் தி ஏபிஎஸ் ஏபிசி நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, உங்க போனை நல்ல முறையில பயன்படுத்துங்க. நீங்க அவங்களுக்கு உங்களோட ஏவிஓ கஸ்டமர்ஸ்க்கு உடனே மெசேஜ் கொடுங்க, பதில் கொடுங்க. உங்களோட அப்ளைனுக்கு பதில் கொடுங்க உடனே முதல்ல. உங்களோட அப்ளைனுக்கு நீங்க முதல்ல பதில் கொடுக்கல, உடனே பதில் கொடுக்கலன்னா எங்களுக்கு தெரியும் உங்க பிசினஸ் குரோ பண்ணாது. பிகாஸ் இஃப் யூ ஆர் நாட் கம்யூனிகேட்டிங் வித் திஸ் ப்ராப்பர்லி, தட் ஷோஸ் தட் நீங்க எப்படி உங்களோட ஏபிஓ ஏபிசி கிட்ட கரெக்டா கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஐ எம் ஷூர் யூ ஆர் நாட் கோயிங் டு கம்யூனிகேட் ப்ராப்பர்லி. புரியுதுங்களா? வி கேன் ஸ்டடி ஃப்ரம் தேர். நீங்க as a upline, as a leaders, நீங்க ஒரு கால் பண்ணி பாருங்க, ஒரு மெசேஜ் பண்ணி பாருங்க, உடனே உங்களுக்கு பதில் வரும். ஓகே. ஸோ இந்த பிசினஸ்ல வந்து ரொம்ப நாளைக்கு போனாங்க கர்ம வினை என்னெல்லாம் பேசுறாங்க, கர்மலாம் பேசுறாங்க, கர்ம வினைன்றாங்க. நீங்க என்ன நல்லது செய்றீங்களோ அதுதாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும். அதான் கர்ம வினை. அது வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு வேணாம், இப்பயே நடக்கும். நீங்க நல்லது பண்ணா நல்லது வரும். நீங்க தீயது பண்ணீங்கன்னா தீயது வரும். நீங்க என்ன செய்றீங்களோ அது திருப்பி உங்களுக்கு வரும். ஸோ தட்ஸ் வை ஐம் ஜஸ்ட் டெல்லிங் தட் இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சர்வீஸ், அந்த நீங்க சர்வீஸ் நல்லா செய்யறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் இட் இஸ் ஆல்சோ ஃபாலோ அப். நீங்க இந்த ஃபாலோ அப் இந்த சர்வீஸ் நல்லா செய்றீங்கன்னா உங்க வியாபாரம் நல்ல சிறப்பா வரும். ஒரு லாங் டேர்மா திங்க் பண்ணி இந்த வியாபாரத்தை பில்ட் பண்ணுங்க. யாரையும் நம்ம கைவிட வேண்டாம், யாரையும் வந்து நம்ம வந்து ஒதுக்க வேண்டாம். எல்லாருமே நம்ம வந்து வெற்றி அடையணும், எல்லாருமே நம்ம ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும், எல்லாருமே நல்லா இருக்க வாழ நம்ம வந்து ஹெல்ப் பண்றோம். எஸ்பெஷலி இந்த எம்பிஏ பிசினஸ், வெல்னஸ் பிசினஸ். எல்லாருமே நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், அழகா இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும். நம்ம வந்து ஒரு ஒரு கடன் பிரச்சனையில நம்ம மனசு கலங்கி போய் நிற்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும், ஒரு மன நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் இந்த வியாபாரத்தை சிறப்பா செஞ்சு இன்னைக்கு இந்த பிசினஸ் மூலியமா இன்னும் நிறைய பேரை பிசினஸ்ல நல்லா கொண்டு வந்து, இன்னும் நிறைய பேர் நல்லா சம்பாதிக்க வச்சு, இன்னும் நிறைய பேரை ஹெல்த்தியா இருக்க வச்சு, நம்ம சமுதாயமும் ஒன்று நல்லா முன்னுக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டு நான் இதோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐ பாஸ் பேக் டு எம்சி. தேங்க்யூ ஸோ மச்.